शिवशङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर दिगिराला भयताण्डव शङ्कर प्रकट शुभङ्कर प्रलय भयङ्कर दिगिराला எப்பவுமே நீங்க காலையில இருந்து சரப்பயிற்சி கொஞ்சம் பண்ண கத்துக்கோங்க. படிச்சுப்பீங்கல்ல, சரம்னா காலையில 4 to 6 வரைக்கும் எந்த டைம் எந்த மூக்குல வரணும், அதே மாதிரி 6 to 8 வரைக்கும் எந்த மூக்குல வரணும் அப்படின்னு இடங்களை பின்னே மாறி மாறி இருக்கும். அதுக்கு தெளிவா நீங்க கவனிச்சா அன்னைக்கு நாள் நல்லா அற்புதமா இருக்கும். நீங்க செவ்வாய்க்கிழமைனா உங்களுக்கு எப்ப விட வளகலை போகும், புதன்கிழமை இடகளை போகும், அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வந்துச்சுன்னா வளகலை, வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா ஒரு இடகலை. சோ அந்த சரப்பயிற்சி பத்தி சொன்னதும் இது மூலம்தான். ஏன் சொல்றாருன்னா அந்தந்த நாட்கள்ல அந்தந்த கிரகங்களுடைய ஆளுமை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிவுகள் போட்டு நீங்க யோகா வந்தாலே வந்து இடகலை, பிங்களை, சுடுமை, இது மூணுமே ரொம்ப அடிப்படையான விஷயம். அப்படி வந்தாதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சுகாசனம் எப்படி பண்றேன்னு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ரைட்டா? நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கு இல்ல அதை பத்தி கவலையே கிடையாது. இந்த யோகா கிளாஸ் முடிய வரைக்கும் என்ன மட்டும் பாருங்க. அது உங்களால முடிஞ்சா உங்க வாழ்க்கையை உங்களே நீங்களே பார்த்துக்க முடியும். சரியா? இந்த கிளாஸ் முடிச்சுன்னா நான் காணாம போயிடுவேன், என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவேன். ஆனா இந்த கிளாஸ் முடிச்ச பின்னாடி நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி ஏத்துக்கீங்க பொறுத்து இருக்கிறாங்க. எல்லாமே தனித்தனி தீவுகள் தான், கூட்டா யாரும் கிடையாது. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது போதும். இதுதான் வந்து திருமூல சொன்ன 8 விதமான ஆசனம் வழியில முதல்ல இருக்கிறது சுகாசனம். இது சிம்பிளான ஆசனம். இப்ப நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். கண்ணை முடிக்கோங்க, கையில 2 ஞான முத்ரா வச்சுக்கோங்க. இது பேரு ஞான முத்ரா. இந்த கவனிங்க, இந்த கை மேல் நோக்கி இருந்தா ஞான முத்ரா, இந்த கை கீழ் நோக்கி இருந்தா அது சின் முத்ரா. இப்படி வச்சிருந்தா மனசு குவியும், இப்படி வச்சிருந்தா மனசு விரியும். புரிய வித்தியாசம்? இப்படி வச்சுக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. நான் சொல்ற வரைக்கும் கண்ணு திறக்க வேண்டாம், உள்ளுக்குள்ள கவனிக்க. எப்பவுமே நம்ம சமூகம் வந்து வெளிநோக்கியே சொல்லி கொடுத்துருக்கு. வெளியில இருக்கிற பாரு, அவன் எப்படி படிக்கிறான், அவன் எப்படி சம்பாதிக்கிறான், அவன் எப்படி வாழ்றான், வீடு வாங்கியிருக்கான், காரு வாங்கியிருக்கான், பைக் வாங்கியிருக்கான், என்னென்னமோ வாங்கியிருக்கான் சொல்லி வெளிநோக்கி ஒரு சமூக கல்வி தான் நம்ம மனசுல நிறைய சொல்லி கொடுத்துட்டே படுது. ஆனா உள்நோக்கி ஒரு கல்வி அப்ப இது யோகா மட்டும்தான். ஏன்னா யோகா பொறுத்த வரைக்கும் சமூக வாழ்க்கை பெரிய பொருட்டே கிடையாது. யோகா பொறுத்த வரைக்கும் நீங்க தான் முக்கியம். யோகா பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆரோக்கியம் தான் முக்கியம். சுவாசத்தை மெதுவா உள்ள எடுத்து வெளியில விடுங்க. அந்த சுவாசத்து மேல மட்டும் கவனம் கொண்டு வாங்க. இங்க யாரெல்லாம் வாழ்க்கையை கவனமா வாழ்றாங்களோ அவங்க மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா வந்திருக்காங்க. கவனமா புரிஞ்சுக்கோங்க. அது எப்பேற்பட்ட சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட பணக்காரனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கூலி தொழிலாளியா இருந்தாலும் சரி, இங்க கவனமா வாழ்ந்தா மட்டும் தான் தப்பு நடக்காம உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சுவாசத்தை மெதுவா உள்ள எடுத்து வெளியில விடுங்க. உங்களை நீங்க கவனிக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஏமாத்தவே முடியாது யாரையுமே. ஏன்னா உங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுகாசனம் ஒரு 10 நிமிஷம் செய்யணும். சுகாசனம் ஒரு 10 நிமிஷம் செஞ்சாலே உடம்பு ரொம்ப அற்புதமா இருக்கும்.
எண்ணங்கள் குறைய குறைய சக்தி அதிகரிக்கும் உடம்புல. எண்ணங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்க சக்தி வீணாயிட்டே இருக்கும். சோ எப்ப நம்ம பேசணும், எப்ப நம்ம பேசக்கூடாது, எப்ப நம்ம யோசிக்கணும், எப்ப நம்ம செயல்படணும், இது எல்லாமே நீங்க பகுத்தறியும் அந்த அறிவு உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களால உங்க லைஃப அருமையா ஹேண்டில் பண்ண முடியும். அருமையா ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு மனைவியா, நல்ல கணவனா, ஒரு நல்ல மாணவனா, நல்ல சிறந்த மருத்துவரா, இப்படி பல ரூபங்கள்ல உங்களால சமூகத்தில் நல்லபடியா வாழ்ந்துட்டு போக முடியும். யோகா சொல்லி கொடுக்குற எல்லாமே உங்களை நல்லபடியா வாழ வைக்கிறாங்க தவிர எதுக்காகவும் கிடையாது. நீங்க அமைதியா ஆயிடுவீங்க. ஏன்னா எண்ணத்துக்கு ஒரு சக்தி இருக்கு, எண்ணமற்ற சக்திக்கு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை எப்பவுமே உடம்புல இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது எப்பவுமே தேவை. ஒரு செயல் செய்யறதுக்கும் ஒரு எண்ணம் உருவாகிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சக்தி தேவை. சரி, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை ஓபன் பண்ணிக்கோங்க. கால் ஏதாவது வலிச்சா காலை நீட்டி சஃபிள் பண்ணுங்க. இந்த மாதிரி சும்மா ஜாலியா. ஏன்னா சில பேர் கால் மறுத்து போயிடும்ல, அதில் காலை நீட்டி சஃபிள் பண்ணுங்க. உள்ள எந்த சவுண்டு கேட்டாலும், எந்த பேசி கேட்டாலும் குரல் கிடைக்காது, காது கொடுக்காது. ஏன்னா அது உண்மை கிடையாது. புரியுதா? ஏன்னா அது மணிக்கணக்கா இல்ல, வருஷ கணக்கா பேசிட்டு தான் இருக்கும். அதோட வேலையே, மனசோட வேலையே கட்டுப்பாடு இல்லாம பேசிட்டே போறதுதான். ரைட்டா? தென் சுகாசனம். அடுத்தது சிங்காசனம். சித்த திருமூலருடைய மிக முக்கியமான ஒரு ஆசனமே சிங்காசனம் தான். அது இந்த ஆசனத்தை நிறைய டிசீஸ் கூட அவர் யூஸ் பண்ண சொல்லுவார். இன்க்ளூடிங் நைட்ல இன்சோம்னியா, தூக்கம் இல்லாம புரண்டு படிக்காங்கல்ல, சரியா தூக்கம் இல்லை அப்படின்ட்டு, அவங்களுக்கு நைட் நேரத்துல இந்த சிங்காசனம் செய்ய சொன்னீங்கன்னா நல்ல தூக்கம், பிரெயின் அர்த்தம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், கவலை நல்லா குறையும். ஏன்னா என்ன பண்ணுதுன்னா அவனை மனசு விடுதலை அடைய வைக்குது. மனசுக்கு மாட்டினாதானே பிரச்சனை. மனசு விட்டு வெளியில வந்துட்டா பிரச்சனை சால்வ் ஆயிட்டு. சோ அந்த மனசு விட்டு வெளியில வர ஒரு டெக்னிக் சொன்னது யாருன்னா திருமூலர் தான். சோ அந்த சிங்காசனம் நான் எப்படி பண்ணேன்னு பாருங்க, நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். சரியா? இப்ப நான் செஞ்சதுக்கு பேரு சிங்காசனம். பொதுவா ஆசனங்கள் எத்தனை ஜீவராசி இந்த உலகத்துல இருக்கோ அத்தனை ஆசனங்கள் இருக்குன்னு சொல்லி திருமூலர் சொல்றாங்க. ஏன் சொல்றாருன்னா, ஆசனங்கள்லாம் எதன் அடிப்படையில் உருவாக்குனாங்கன்னா, ஒரு விலங்கு, ஒரு தாவரம், இல்லைன்னா ஒரு பறவை, அது எந்த வடிவத்துல இருக்கோ அதை வச்சுதான் ஆசனங்களை உருவாக்குறாங்க. குக்குடாசனம்னா என்ன தெரியுங்களா? ஓலி. மயூராசனம்னா, கருடாசனம்னா, சிங்காசனம்னா, சோ தடாசனம்னா மரம் மாதிரி இருக்கிறது. சோ அந்த மாதிரி இந்த இயற்கையில எந்த வடிவத்துல இருந்தாங்களோ அந்த வடிவத்தை எல்லாமே யோகிகள் ட்ரை பண்ணி பார்த்தாங்க.
இந்த ஆசனங்கள் யோக முறைகளை எந்த டாக்டரும் வந்து கண்டுபிடிக்கலாமா? ஆசனங்கள் இந்த யோக முறையில கண்டுபிடிச்சி யோகிகள் தான், ஆராய்ச்சியாளர்கள் கிடையாது. வித்தியாசம் முடிச்சுக்கோங்க முதல்ல. நம்ம எல்லாமே என்ன சயின்டிபிக்காவே ஓடிட்டு இருக்கோம். இப்போ எந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கல. ஆசனங்கள் அந்த யோக முறைகள் எல்லாமே தனிப்பட்ட முறையில் யோகிகளா உருவாக்கப்பட்டது. புரியுதுங்களா? என்ன ஒரு விஷயம்னா, விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிணிப்பிக்கோ ஒரு எலியோ ஒரு நாயோ இதுதான் வந்து வச்சுதான் ஸ்டடி பண்ணுவான். ரைட்டா? ஒரு ட்ரக் ஸ்டடி பண்ணணும்னா ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் ஸ்டடி பண்ணணுமா, அதுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கு கொடுத்ததை ஸ்டடி பண்ணுவான். ஆனா ஒரு யோகத்துல வந்து ஒரு யோகி தன்னையே அவன் ஸ்டடி பண்றான். அது என்ன நடக்குது ஏது நடக்குது அவன் தான் எழுதி வைப்பான். இதுதான் வித்தியாசமே. எந்த ஒரு விஞ்ஞானியும் தான் உடம்ப வச்சு ஸ்டடி பண்ணதே கிடையாது. ஆனா எல்லா யோகிகளும் ஞானிகளும் தன்னுடைய உடம்ப வச்சு ஸ்டடி பண்ணிக்கலாம். மணிபூரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணா உடம்பு அப்படியே கரைஞ்சிடும். ஆக்கணி சக்கம் ஆக்டிவேட் பண்ணனா வந்து அவருக்கு மற்றவங்களுக்கு பார்க்காத பல காட்சிகள் அவன் பார்ப்பான். அனாவரம் அவன் ஸ்டடி பண்ணா அங்கே அவன் முன்ஜென்மங்களால தெரிய ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஸ்டடி பண்ணது யோகிகள் தான் உடம்ப வச்சு பண்ணியிருக்கான். மற்றவங்க உடம்பு வச்சோ விலங்கு உடம்பு வச்சோ செய்யறாங்க. இதுதான் வித்தியாசமே. சயின்டிஸ்டுக்கும் மெய்ஞானிகளுக்குள்ள வித்தியாசம். விஞ்ஞானிகள் அவங்க உடம்பெல்லாம் வச்சாங்கன்னா ஒரே ஒரு கண்டுபிடிப்பட முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். அது மாதிரி செய்ய முடியாது அவங்களால. ஸோ அதனால தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே யோகிகளால் எழுதப்பட்ட ஒரு விஷயம் தான். சரியா? இப்ப சிங்காசனம் இப்ப நீங்க செய்ய ஆரம்பிங்க. காலை வந்து நீட்டிட்டு உங்க கண்ணு ரெண்டையும் இந்த மூக்கு நுனியை கவனிங்க. 2 காய் நீட்டுங்க. 2 கண்ணால அந்த மூக்கு நுனிய கவனிங்க. அந்த மூக்கு நுனியை கவனிக்கும் போது இப்படி முக்கோண வடிவமா தெரியும். முக்கோண வடிவமா தெரியும் போது அந்த முக்கோண வடிவ நுனியை மட்டும் கவனிங்க. நீங்க பார்க்க தான் தெரியும் உங்களுக்கு. 10 நிமிஷம் செய்யணும். ஆனா இப்போதைக்கு உங்களால கொஞ்ச நேரம் மட்டும் செய்யுங்க. இந்த சிங்காசனம் செய்யும் போது மைண்ட் அந்த அளவுக்கு ரொம்ப காம் ஆயிடும். மூக்கு நுனியை மட்டும் கவனிங்க. அப்படி கவனிக்கும் போது மைண்ட் ரொம்ப காம் ஆயிடும். இந்த கோபம், பொறாமை, வஞ்சன்ஸ் இது எதுவுமே அதிகமா வராது. ராகம் 8 நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ராகம் 8மே வந்து ஆகாய போது பொருள். ரைட்டா? காமம், குரோதம், உலோகம், மோகம், மதம், மாச்சரியம், அகங்காரம் இது எல்லாமே வந்து டேஞ்சரஸ். அந்த விஷயத்தை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது சிங்காசனம் தான். அந்த மூக்கு நுனிகளை தெளிவா பாருங்க. உங்க ஹை பவர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஹை மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்னஸ் ஆகும். இந்த ஹை பால் வந்து ரொம்ப வலிமை அடையும். உங்க ஹை சைட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாமே சேர்த்து உங்களுடைய ஆக்கணை சக்கரம் கான்சன்ட்ரேஷன் பவர் ரொம்ப அதிகரிக்கும். கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும். சுவாசத்தை மெதுவா உள்ள எடுத்து வெளியில விடுங்க. உங்க மூக்கு நுனியை மட்டும் கவனிங்க போதும். உங்க உடம்பும் உங்க மனசு ரொம்ப அமைதியா மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடும்போது சாந்தமாயிட்டே இருக்கு. எதுவுமே நடக்கல. எது நடக்குதோ அது நடந்துட்டு இருக்கு. நீங்க தடையா மட்டும் இருக்காதீங்க. உங்க மனசுல இருக்க எண்ணங்களை வச்சு நீங்க தடையா மட்டும் இருக்காதீங்க. அதை நடக்க வழி விடுங்க. எது நடக்குதோ அது நடக்கும். பசிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, உங்க தூங்குறது தானவே நடந்துட்டு இருக்க விஷயம் தான். வராதீங்க. பொறுமையா கவனிச்சாலே போதும். ரைட், போதும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. காலை எல்லாம் நீட்டி சஃபிள் பண்ணிக்கோங்க. ஓய்வா இருங்க.
என்னாச்சு? சரி, இப்ப நான் சொல்றது புரியுதா? நம்ம கல்வி முறை மேக்சிமம் வந்து நல்லா பேச சொல்லி கொடுத்துருக்கு, நல்லா படிக்க சொல்லி கொடுத்துருக்கு, நல்லா வந்து திங்கிங் பண்ண சொல்லி கொடுத்துருக்கு, நல்லா உழைக்க சொல்லி கொடுத்துருக்கு. ஆனா எந்த ஒரு கல்வியும் நீங்க ஓய்வா இருக்க சொல்லி கொடுக்க மாட்டேங்குது. ஏமா? உங்க வாழ்க்கையில ஓய்வு அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமான அங்கம் இல்லையா? ஏன் ஓய்வாக பார்த்தா சோம்பேறி சொல்றோம் நம்ம. உங்களுக்கு ஓய்வு வேணாமா? ஓய்வு வேணும். சோ அந்த ஓய்வை பத்தி அதிகமா சொல்றது எதுனா யோகா தான். எனக்கு ஓய்வா இருந்தாதான் உங்க எனர்ஜி மறுபடியும் ரீஸ்டோர் ஆகும், மறுபடியும் அடுத்து நீங்க ஓட முடியும். சோ அந்த ஓய்வான நிலைக்கு வந்து நம்ம யோகா செய்யும் போது உங்க எனர்ஜி வந்து வெறும் ஃபுட்டு, தெளிவா புரிஞ்சுக்கோங்கம்மா, உங்க உணவு மட்டுமே உங்களுக்கு எனர்ஜி கொடுக்காது. இந்த உங்க வாழ வச்சுக்கிற எல்லா சூழ்நிலையுமே பல்வேறு ரூபங்களை உங்களுக்கு எனர்ஜி கொடுத்துட்டு, சூரியனும் சரி, அந்த நிலாவும் சரி, இந்த காற்றும் சரி, வெளியில இருக்க தென்னை மரம் சரி. உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா? நீங்க ஒரு சில மரங்களை பார்த்தா நீங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த மரத்துக்கு போய் உட்காந்து அந்த காத்துக்கு மேல பறதுக்கு நீங்க ஆனந்தப்படுவீங்க. ஆனா நீங்க வேற ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப ட்ரையா ஒரு ஏரியா இல்ல ஏதோ ஒரு கல் இருக்க ஏரியா போனீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத அந்த ஏரியா, வெறுக்கும். ஏன்னா அது அந்த குணத்தை உடைய இடம். அது ஒரு தென்னை மரம் கிட்ட போனீங்கன்னா அது ஏற்கனவே அங்க பிடிச்சிட்டு உங்களை இழுத்து வச்சு உங்களுக்கு சந்தோஷப்படும். சோ இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்க எல்லாமே வந்து உங்களை வாழ வச்சுட்டு, ஆனா அந்த வாழ வச்சுக்கும் போது அதை உணரக்கூடிய ஒரே ஒரு மிருகம் இந்த உலகத்துல மனிதன் மட்டும்தான். வேற எந்த மிருகத்துக்கு சக்தி கிடையாது. யானை வந்து சித்தா காலேஜ் படிச்சு டிகிரி வர கேள்விப்பட்டதே கிடையாது. புலி MBBS படிச்சு நான் பார்த்ததே கிடையாது. சிங்கம் ஹோமியோபதி படிச்சுட்டு போனவங்க தெரியாது. ஆனா மனுஷன் மட்டும்தான் எல்லாத்தையுமே அவன் படிக்கிறான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் அந்த கொடுப்பனை, அவனால மட்டும்தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். கிட்டத்தட்ட வந்து 10,000 வருஷத்துக்கு கழிச்சுதான் இந்த நிலைக்கு வந்திருக்கும். ஒரு 200 வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமா இருந்திருக்கும், ரொம்ப மோசமா இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டிதான் இந்த நிலைக்கு வந்திருக்கும். சோ இந்த அற்புதமா இந்த காலகட்டத்தை வந்து நீங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கலன்னா இங்க எப்பயுமே வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். தேவையில்லாத பிரச்சனை நீங்களே கொண்டு மனசுல போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்ப வாழ்க்கையை சரியான முறையில் அமைச்சுக்க முடியாது. உங்களுக்கு என்ன தேவை நீங்க தெளிவா முடிக்க வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையை நீங்க நல்லபடியா வாழ முடியும். சரியா? இப்ப சிங்காசனம் முடிச்சுட்டு உங்களுக்கு பிராயாமம் செக்ஷன் வர இந்த 2 ஆசனம் முதல்ல செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து சுகாசனம் 10 நிமிஷம், சிங்காசனம் 10 நிமிஷம், 20 நிமிஷம் முடிவு வச்சா மொத்தமாவே சிவகாமயம் 1 மணி நேரம் செஞ்சாலே போதுமா. 24 மணி நேரத்துல வந்து நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க ஓடிட்டே இருக்கீங்க. ஆனா அந்த 1 மணி நேரம் உங்களுக்காக தெரிஞ்சுக்க ஏன் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க? ஒதுக்கலாம்ல. 1 மணி நேரம் போதும். நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, உங்களுடைய உடம்புக்குள்ள என்ன நடக்குது, உங்க மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு 1 மணி நேரம் நீங்க ஒதுக்குனாலே கண்டிப்பா உங்களை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு சிவகர்ம யோகம் ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். சரியா? இப்ப அந்த பிராணாயாம செக்ஷன்ல முதல்ல வந்து நாடி சுத்து பிராணாயம், அதை எப்படி பண்றேன்னு பண்ண நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ரைட்டா? இது ரொம்ப சிம்பிளான முறை தான். நான் செஞ்சது நாடி சுத்தி பிராணாயாமம். நம்ம உடம்புல எத்தனை நாடிகள் இருக்கு? நம்ம உடம்புல 72,000 நாடிகள் இருக்கு இல்லையா? யாருக்காவது 72,000 நாடிகள் பேர் தெரியுமாப்பா? 72,000 நாடிகள் படிக்கிறோமா இல்லையா?
இந்த 72,000 நாடிகள் பத்தி பேர் தெரியுமா? அது எங்க இருக்கு, என்ன பண்ணுதா தெரியுமா? நமக்கு எனக்கும் தெரியாது, இதுக்கு முன்னாடி படிச்சுக்கும் தெரியாது. தச நாடிகள் பத்தி தெரியும் இல்லையா? தச நாடிகள் இடகலை, பிங்களை, சுழிமுனை, காந்தாரி, ஆலம்புடை, அத்தி, அப்புறம் சங்கினி, குகு, சிகுவை. சரியா? சோ தச நாடிகள் தெரியும். இந்த தச நாடிகள்ல மிக முக்கியமான நாடிகள் 3. அப்படியா? இடகலை, பிங்களை, சுழிமுனை. சரி, நம்ம நாடி பார்க்கிறோமா? அந்த நாடி வாதம், பித்தம், கபம் பார்க்கிறோமா? ரைட். இந்த வாதம், பித்தம், கபம் நாடி எப்படி உருவாச்சு? நம்ம புக்ல சொல்லிருப்பாங்களே. வாத நாடி, தென் பிங்களையும் பிராணனும் சேர்ந்து பித்த நாடி, தென் கபநாடி, சுழிமுனையும் சமானனும் சேர்ந்து கபநாடி. சரி, இப்ப தச வாய்க்கள் என்ன? தேவதத்தன், தனஞ்சயன். தச வாய்க்கு வாயும் நாடியும் ஒன்னா வேற வேறவா? சரி, ரைட், அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். இப்ப இடது மூக்கு வழியா சுவாசம் போனா அதுக்கு என்ன பேரு? இடகலை. வலது பக்கம் போனா பிங்களை. சுழிமுனை எங்க இருக்கு? சுழிமுனை எங்கம்மா இருக்கு? கரெக்டா சொல்லுங்க. நடுவுல 2 மூக்கு துளை வழியாகவும் சுவாசம் போச்சுன்னா அதுக்கு பேரு சுழிமுனை. ரைட்டா? இடகலை இடது பக்கம் போது, வலதுகளை பிங்களை வலது பக்கம் போது, 2 மூக்கு வழியும் போச்சுன்னா அதுக்கு பேரு சுழிமுனை. யோகத்துல மிக முக்கியமான விஷயமே சுழிமுனை திறப்பு தான். அது எங்க இருக்குன்னா இங்க திலத்த காலத்துல இருக்கு. இங்க வர்மம் படிக்கும்போது தெரியும், தச நாடிகளுடைய செயல்பாடும் தச நாடிகள் எங்க இருக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு புக் எதுன்னா அது வர்ம புக்ல இருக்கு. மூலாதாரத்துல நேரடியா அந்த சுழிமுனை நாடி எங்க முடிஞ்சுன்னா ஒரு திலத்த காலத்தை முடியுங்க. அந்த திலத்த காலத்தை இருக்கும்போது அதை நீங்க தூண்டி விடும் போது உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். சரியா? இப்ப வாதம், பித்தம், கபமும் அந்த தச நாடிகளும் தச வாயுக்களும் எல்லாமே வாயுவால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அது எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. சரி, இப்ப மருத்துவம் இல்லாம யோகா மூலமா ஒரு நோயை சரி பண்ண முடியுமா? மெடிசன் கொடுக்க கூடாது. யோகா மட்டுமே செஞ்சு ஒரு நோயை சரி பண்ண முடியுமா? முடியாதா? எப்படி? என்னம்மா? எல்லா நோயும் மனநோய் மட்டுமா? ஆசனங்கள் செஞ்சா? இப்ப நம்ம பத்மாசனம் பண்றோம், சிரசாசனம் பண்றோம், ரைட்டா? சர்வகாசனம் பண்றோம், ஹலாசனம் பண்றோம், எல்லாமே பண்றோம். அப்ப ஆசனங்கள் பண்ணும்போது நம்ம நோயை சரி பண்ண முடியுமா? முடியாது. எப்படி நோய் சரியாகுது? சரம், சுவாசம் தான் பேஸ். அதுக்கு உங்க சுவாசம் மூலமா தான் உங்க உடம்புல நோய் சரியாகுது. ஏன்னா உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுமே உருவாக்கத்துக்கு அடிப்படையானதே உங்க சுவாசம் தான். சுவாசம் தான்மா. இவ்வளவு பெரிய உடம்பு தெரியல, இந்த உடம்ப உருவாக்குறதே உங்க வாசி தான், அருபரூபம் தான், உருவம் கிடையாது. அப்ப எப்படி வேலை செய்யுது? பேசிக் புரியுதுங்களா? இங்க சுவாசம் மட்டும் ஒரு 5 நிமிஷம் மூக்க அடைச்சி வைக்க முடியுமா உங்களால? ஏன்? மூச்சு போனா பேச்சு போச்சு, பிணம். அப்ப சுவாசத்துக்கு தான் அடிப்படை. இந்த பூமி உருவான அப்ப காற்று தான் ஏற்கனவே இருக்கு. இந்த காற்றின் மூலமா தான் இந்த பூமியில எல்லா சகல ஜீவராசியும் உருவாக்கப்பட்டிருக்கு. சோ உங்க உடம்பை இயக்கிற மிகப்பெரிய ஒரு சூத்திரதாரியா உங்க சுவாசம் மட்டும்தான். அப்ப நீங்க யோகா பண்ணும்போது சுவாசம் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் போயிட்டு, மசில்ஸ்க்கும் போயிட்டு, நெர்வஸ் சிஸ்டத்துக்கும் போயிட்டு நோய்க்கு ஏற்ற சரி பண்ணு. மருந்து தேவையில்ல. நீங்க வெறும் ஆசிரம், பிராயமம் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாலே அவன் வெளியில வந்துருவான் அந்த நோயிலிருந்து.
காரணம் என்ன? சுவாசமே அது சக்தியை கொடுத்து சரி பண்ணிடு. அப்ப எதுக்கு தனியா யோகா நேச்சுரல் காலேஜ் இருக்கு? யோகா நேச்சுரல் காலேஜ் எதுக்குமா இருக்கு? அந்த பிஜி பண்றாங்க, அதுக்கு மேல பிஹெச்டி வரைக்கும் பண்றாங்க. அப்ப எதுவுமே இல்லாமலா பண்றாங்க? அப்ப அவங்க யோகா மட்டும் தான் பண்ணணும், மெடிசன் கொடுக்க கூடாதுல்ல. அப்ப யோகா மட்டுமே செஞ்சு ஒரு நோயை சரி பண்ணக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அப்ப நீங்க சுவாசம் உங்க கண்ட்ரோல் இருக்கணும். புரியுதா வித்தியாசம்? உங்க ஒட்டுமொத்த உடம்பு இயக்கத்துக்கும் மனதின் இயக்கத்துக்கும் மொத்த ஜீவராசன இயக்கத்துக்கும் அடிப்படையே சுவாசம் தான். அந்த சுவாசத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த யோகா விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்கு. ரைட்டா? இப்ப நான் செஞ்ச நாடு சுத்தி பிராணாயாமம் ரொம்ப அற்புதமானது. திருமணம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, இந்த நாடு சுத்தி பிராணாயாமம் 5 நிமிஷம் செய்யணும். சரியா? முதல்ல வலது மூக்கு வழியா இடது மூக்கு வழியா சுவாசத்தை உள்ள இழுத்து வலது மூக்கு வழியா வெளியே விடணும். பிளாக் பண்ணக்கூடாது, கும்பகம் பண்ணக்கூடாது. மெதுவா உள்ள மூச்சு இழுத்தா அது பேர் பூரகம், வெளியே டக்குனு விட்டா ரேசகம். உங்க பேர் என்ன தம்பி? ஸ்ரீ கபிலன். உங்க பேர் என்ன குட்டி? உண்மைதானா? ராகுல். ராகுல் யாருடைய பேர் அது? இல்ல எந்த அடிப்படையில் உங்க பேர் வச்சுக்கலாம் கேட்டேன். ஓ குட். புத்தருடைய பையன். அவங்க வைஃப் யசோதா. யசோதா அவங்க பேரு. புத்தருடைய பையன் அவங்க வைஃப் பேரு யசோதா, பையன் பேரு ராகுலன். ரைட்டா? ஏன் சொல்றேன்னா, உங்க பேர் ஸ்ரீ எந்த அடிப்படையில் பேர் வச்சாங்க? சரி, ஜாதகம் எது வச்சுட்டாங்க. ஸோ கபில முனிவர் அப்படி ஒரு முனிவர் இருந்திருக்காரு. கபில முனிவர் ஒரு தனி ஒரு மதத்தை ஒரு காலத்தை உருவாக்குறாரு. பௌத்த மதத்துக்கு முன்னாடி ஒரு மதம் இருக்கு. அந்த மதத்தை உருவாக்குறது கபிலர் தான். அந்த கபிலர் யாருடைய அவதாரம்னா மகாவிஷ்ணுவின் ஒரு அவதாரமா இந்து மதம் சொல்லுது. ரைட்டா? இப்ப ஏன் இந்த விஷயம் சொல்றேன்னா, நம்ம தாது மூலிகை எல்லாம் படிக்கிறோமா? தாது மூலிகை ஜீவம் படிக்கிறோமா? சரி, கடுக்காய்க்கு ஏன் கடுக்காய்ன்னு சொல்றோம்? கடுக்காய்க்கு ஏன் கடுக்காய்ன்னு சொல்றோம்? அகத்திக்கு ஏன் அகத்தின்னு சொல்றோம்? அயம்க்கு ஏன் அயம் சொல்றோம்? ரசத்துக்கு ஏன் ரசம் சொல்றோம்? ரசத்துடைய வேறு பெயர்களை ஏன் சொல்றோம்? நம்ம கடுக்காய்க்கு ரொம்ப டிப்பா போனோம்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். பட் என்னன்னா சிம்பிளா உனக்கு முடிக்கல. கடுக்காய்க்கு இன்னொரு பேர் இருக்கு, ரேசகி. பேர் என்ன? ரேசகி. கடுக்காய் மிக முக்கியமா நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? அபாலம் என்ன? வெளியேற்ற, மோஷன் ஃப்ரீனஸ் ஆக, மலக்கட்ட போக்க, கான்ஸ்டிபேஷன் வெளியேற்ற, கழிவு உறுப்பை வெளியேற்ற. ரைட்டா? இப்ப கடுக்காய்க்கு ரேசகி ஏன் பேர் வச்சிருக்காங்க? பூரகம் பண்றோமா? பூரகம் பண்ணும்போது என்ன பண்றோம்? உயிர் காற்ற உள்ள இழுக்கிறோம். ரேசகம் பண்ணும்போது வெளியில் பண்றோம். அப்ப வெளியில் என்ன வருது? CO2, கார்பன் டை ஆக்சைடு இல்லையா? கழிவு பொருள். சோ நீங்க உள்ள இழுக்குது உங்க ஆரோக்கியத்துக்கு, வெளியில விடுவது ரேசகம், கழிவு பொருள். இப்ப கடுக்காய்க்கு அற்புதமான பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரு? புரியுதா? கடு அப்படிங்கிறதும் நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஜீவப்பிரியா, சிவா, ஜீவனிகா, அமிர்தம், இது எல்லாமே கடுக்காய்க்கு ஒரு முக்கியமான ஒரு பேர். ஏன் நான் கடுக்காய் பத்தி நிறைய பேசுறேன்னா, போகனுடைய கற்ப மூலிகையில மிக முக்கியமான ஒரு மூலிகை கடுக்காய் தான். கற்ப மருந்துல நான் நிறைய கற்ப மருந்து கிரானிக் டிசீஸ் யூஸ் பண்ணுவேன். கரிசல கற்ப மாத்திரை, திருபா கற்ப மாத்திரை, அயப்பெருங்காத கற்ப மாத்திரை, பூர்ண சந்திரோடைய கற்ப மாத்திரை, இது எல்லாம் ஒரு கிரானிக் டிசீஸ் நான் யூஸ் பண்ணுவேன். அதுல டிஜினேட்டிங் அந்த செல்ஸ் புதுப்பிக்கிற அந்த தன்மை அதுக்கு எப்படி உருவாக்கும் அப்படிங்கிறதுக்காக. புரியுதுங்களா? சோ ரேசகம் அப்படின்னா வெளியேற்றுது, உடம்புக்கு கழிவு பொருள் எல்லாம் வெளியேற்றுது. அதுக்குதான் கடுக்காய்க்கு ரேசகின் பேர். சரிங்களா? இப்ப நீங்க பூரகம் உள்ள சுவாசம் இருக்கிறது, வெளியில விடுறது ரேசகம். இது வலது பக்கம் இடது பக்கம் ஒரு 5 முறை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இடது பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டு வலது பக்கம் ஒரு 5 முறை பண்ணுங்க. இப்ப நீங்க செய்ய ஆரம்பிக்கும். கையில ஞான முத்திரை வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க. உங்க முதுகு தண்டோட ஸ்ட்ரெயிட்டா ஆக்கணும். ஸ்பைனல் கார்டு எப்பெல்லாம் வளைதா அப்ப தூங்கணும் தோணும்.
தரையில படுத்து தூங்கணும் தோணும். எப்ப ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கோ அப்ப வளர்ச்சி மேல் நோக்கி வரும், கீழ் நோக்கி போகாது. செய்யுங்க. ஒரு 5 முறை சுவாசத்தை என்னமா கோல்டா இருக்கா, எந்த மூக்கு வழியா சுவாசம் போதோ அந்த மூக்கு வழியா மட்டும் பண்ணுங்க. இது ரொம்ப முடியல விட்டுருங்க. ஓகேவா? இது நாடி சுத்தி பிராணாயாமம். எந்த நாடியை சுத்தி பண்ணுங்க? இடகலை, பிங்களை, சுழிமுனை. பேசிக்கா வந்து 3 நாடியை வந்து சுத்தி பண்ணுது. ஆனா உண்மையிலே நாடி சுத்தி பிராணாயாமம் தொடர்ச்சியா பண்ணீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க 72 நாடிகளும் சுத்தி பண்ணது சொல்லப்படுது. இந்த புக்கு எவிடன்ஸ் வந்து நம்ம திருமந்திரம் தான். அற்புதமா சொல்லியிருப்பாங்க நாடி சுத்தி பிராணாயாமம் எப்படி பண்ணுவோம்ட்டு. முதல்ல ஒரு 5 முறை இடது பக்கம் மூச்சு எல்லாம் வேகமா உள்ள இழுத்து டக்குன்னு வலது பக்கம் மூச்சு வெளியே விட்டுறணும். மூச்சு உள்ள இழுத்தா அதுக்கு பேரு பூரகம், மூச்சு வெளியில விட்டா அதுக்கு பேரு ரேசன். சுப்பிரமணிய சித்தரும் ஒரு சுத்த அற்புதமா ஒரு பாட்டு பாடிப்பார். நோயினர்கள் ஒண்ணு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமா ஒரு பாட்டு இருக்கும். என்ன பாட்டு? வாசி கட்டினால் மனம் கட்டும். புரியுதா? வாசி கட்டினால் மனம் கட்டும். அப்ப ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட் வரா, மனசை கட்டுப்படுத்த முடியாத ஒரு பேஷண்ட், ஒரு ஹிஸ்டரியா பேஷண்ட் வராங்கன்னா அவனால வந்து மனசை அவன் கட்டுப்படுத்த முடியல, அவன் எண்ணங்களை அவனால கட்டுப்படுத்த முடியல. சோ அவனுக்கு வந்து சுவாச விஞ்ஞானம், நாடி சுத்தியும் இந்த பிராணாயாமம் சொல்லி கொடுத்தோம்னா மனசு தானா கட்டுப்பட்டு வரும். அதுதான் ஒரு அற்புதமான வார்த்தை சொல்வார். வாசி கட்டினால் மனம் கட்டும். நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யும் பொழுது முழுக்க உங்க மனம் உங்க கண்ட்ரோல வரும். எப்பெல்லாம் மனுஷன் வந்து மனசின் கண்ட்ரோல போறோம்னா அப்பெல்லாம் பாதிப்பு அதிகம். எப்பெல்லாம் நீங்க உங்க மனசு உங்க கண்ட்ரோல எடுக்கீங்களோ அப்ப நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ நீங்க செய்யலாம். நீங்க என்ன செய்ய நினைக்கிறோம் நீங்க செய்யலாம். சப்போஸ் மனசு ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப குழப்பமாகி இதை பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அந்த வழியில போனோம்னா மாட்டி போனோம். ஏன்னா அதுக்கு எதுவுமே தெரியாது, அதுக்கு எது தெரியுதோ பழசையே வச்சுட்டு ஓடிட்டு இருக்கோம். நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ணி லாடம் போட்டு இழுத்து நம்ம கண்ட்ரோலை கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நமக்கு தான் தெரியும். அந்த கண்ட்ரோலிங் பவரை கொண்டு வருது வந்து இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் தான். புரியுதா வித்தியாசம்? நம்ம ஏன் பண்றோம் புரியுதா? வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னதுமா. எனக்கு முன்னாடி, உங்களுக்கு முன்னாடி, நமக்கு அடுத்தது பல கோடி பேர் இந்த பூமியில வாழ போறாங்க. ஆனா இந்த வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்றோங்கிறது நம்ம கையில இருக்கு. வேற கையில் இருக்கா? கையில ஏதாவது காப்பு போட்டு கட்டிக்கிட்டு வச்சிருக்காங்களா? எல்லாமே சுதந்திரமா இருக்கும். நீங்க தனியா நான் தனியா எல்லாமே. அப்ப உங்க லைஃப் நீங்க எப்படி வந்து கொண்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வழியில கொண்டு முடியா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களை சுத்தி எல்லாமே நல்லா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த பூமியில நம்மள நல்லபடி வச்சிருக்கு. இதை விட மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸ் அதுவுமே கிடையாதுமா. சப்போஸ் இந்த பூமி நமக்கு எதிராக நம்மள வாழ முடியுமா? அதுல பொட்டால் காடு தான், பொட்டால் காடு தான். சுடுகாடு இன்னொரு சுடுகாடு நம்ம ஆடுவோம். செவ்வாய் ஒரு உயிரினம் கிடையாது, புதன் கிடையாது, சுக்கிரன் கிரகத்துல கிடையாது, வெள்ளி கிரகத்துல. பூமி மட்டும் ஏதோ குறிப்பிட்ட ஒரு தகவல் உருவானதால நம்ம உருவாயிட்டோம். புரியுங்களா? நம்ம உருவானதோடு விடாம இது பூமி மட்டும் இந்த பிரபஞ்சத்தையே ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நம்ம மூளை வளர்ந்துச்சு. இது மிகப்பெரிய ஒரு அதிசயம், மிகப்பெரிய அதிசயம். எந்த விலங்குமே செய்யாத ஒரு விஷயத்த வந்து இந்த மனுஷன் செஞ்சிருக்கான். அவன் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணானா, எழுந்து நடந்துட்டான். மத்தெல்லாம் 4 காலம் ஓடிட்டுச்சு. அந்த விலங்கு மட்டுமே எழுந்து முதுகு தள்ளோட ஸ்ட்ரெயிட்டா நடந்துட்டான். அதனால வந்த தினதான் இவ்வளவு பெரிய ஒரு எவல்யூஷன், இவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞானம். பூமி மட்டுமே ஆராய்ச்சி பண்றானா, பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க சயின்ஸ் அடிப்படை வச்சுக்கிட்டு. வித்தியாசம் புரியுதுங்களா? இந்த கெத்து, அந்த வாழ்க்கை மற்ற விலங்குகளை விட மற்ற தாவரங்களை விட நமக்கு உண்டு. அதுக்கு பகுத்தறிவதுக்கோ இல்ல அது உணர்றதுக்கு சக்தி கிடையாது. மேற்கொண்டு வளர்றதுக்கு எந்த சக்தி எந்த விலங்கும் கிடையாது. ஒட்டுமொத்த இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண வச்சு யாரு? யாருப்பா? இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண வச்சுக்கிறது யாருன்னு கேட்டேன்.
மனுஷன் மட்டும்தான். எந்த ஜீவராசியும் கண்ட்ரோல் பண்ண வைக்கலையே, ரைட்டா? சோ நம்ம உணர்றதுக்கும் பிரபஞ்சத்தையே உணர்றதுக்கான சக்தி வந்து நமக்கு மட்டும் தான் உண்டு. நம்ம அந்த அளவுக்கு உயர வேண்டாம். நம்ம வாழ்க்கை நல்லதா அமைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதுல கவனம் செலுத்தாலே போதும். பிரபஞ்சத்தை வந்து ஆராய்ச்சி பண்ண யாரும் பண்ணிட்டு போயிட்டோம். இந்த உலகத்திலேயே சயின்டிஸ்ட் வந்து 10% ஃபாலோவர்ஸ் தான் அதிகம். 90% வந்து சொசைட்டில மக்கள் வந்து சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்களோ எதை உருவாக்குறதோ அதை ஃபாலோ பண்றாங்க. ஆனா 10% சயின்டிஸ்ட் மட்டும் தான் அதை உருவாக்கணும். 10%. அப்ப நம்மள யாரு? ஃபாலோவர்ஸ் மட்டும்தான், சயின்டிஸ்ட் கிடையாது. புரியுதுங்களா? அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை இருக்கு, ஒரு கர்மா இருக்கு. அதன்படிதான் நம்ம வந்து பயணம் செய்ய முடியும். ரைட்? இப்ப நம்ம செஞ்சது நாடி சுத்தி பிராணாயாமம். அடுத்தது கும்பக பிராணாயாமம். கும்பக பிராணாயாமம் நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. அதுக்கு எப்படி நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு வந்து கும்பகம் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வில் பவர் அதிகமாகும், டாலரன்ஸ், எதையும் தாங்குற சக்தி இருக்கு. வாழ்க்கையில இருந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஜெயிச்சா மட்டும்தான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் கிடையாது. நீங்க வாழ்க்கையை நார்மலா வாழ்ந்தாலே பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சன் தான்.